ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த கிரீன் ஆப்பிள் தான் நாம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். எங்க ஊர்ல நாங்க இது ஜாம்பக்கா அப்படின்னு சொல்லுவோம். கேரளா சைடுலாம் சாம்பக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அழகான ஜாம்பக்கா உங்க வீட்லயும் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜாம்பக்கா பாக்குறதுக்கு அப்படியே பெல் ஷேப்லயே இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்மஸ் ட்ரீல எல்லாம் நம்ம கொஞ்சம் பெல்ஸ் எல்லாம் கட்டுவோம்ல, அந்த பெல்ஸ் மாதிரியே இருக்குங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதுல நிறையவே கொத்தா இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா, பார்த்தா பெல் மாதிரியே இருக்குல்ல. நான் இந்த மாதிரி கொத்தா கட் பண்ணி எடுத்துதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். என் பையனுக்கு நான் ஒன்று பறித்து கொடுத்தேங்க. ஸ்டார்டிங்கில் அவனுக்கு இது என்னன்னு தெரியல, அதனால கையிலேயே வச்சிருந்தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஏன் சாப்பிடலன்னு பார்த்தா அவனுக்கு என்னன்னே தெரியல. அப்புறமா சாப்பிட கொடுத்தா நல்லா சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் இதில் புளிப்பாக இருக்காது, லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். இது சாப்பிட்டு அழுக்காதுங்க. ஒரு 10 ஃப்ரூட் கூட ஒரே நேரத்தில் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இதுக்குள்ளாடி சீடு இருக்காது. இதுதான் இதில் இருக்க ஒரு பெனிஃபிட். பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம்னா சீடு எடுத்து தானே கொடுப்போம். பட் இதில் சீடு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. ஒரு ஃப்ரூட்டை பறிச்சு அப்படியே கையில் கொடுத்தா போதும், அவங்களே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி கொத்தா நம்ம ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற ஹாப்பினஸே வேறு தாங்க. ரோஸ் ஆப்பிளோட டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது சுத்தமாக புளிப்பே இருக்காதுங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். அப்புறமா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. 90% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த சைஸும் பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாலட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இதில் வைன் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் பையன் வந்து திரும்ப வாங்கி சாப்பிடுவான். அவனுக்கு சாப்பிட அழுக்கவே அழுக்காது. பிகாஸ் இது புளிக்காதுல்ல, அதனாலேயே என்னமோ. எங்கள் வீட்டில் ரோஸ் ஆப்பிள் தாங்க இருக்குது. இது எங்களோட ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து தான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம். என் பையனுக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டோங்க. இந்த வீட்டுக்கு வர குழந்தைங்க எல்லாருமே வந்து இதை விரும்பியே சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னாங்க. இந்த மரத்து பக்கத்துல இருந்து விலகவே மாட்டாங்களாம், வீட்டுக்குள்ளே ஏற மாட்டாங்க, இந்த மரத்து பக்கத்துல இருந்துருவாங்க, இதுலயே தங்கிடுவாங்க. குழந்தைங்க பறிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியா வர இருக்குல்ல. இது வீட்லயே விளைஞ்ச ஃப்ரூட் ஆனதுனால குழந்தைங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே ஏதாச்சும் ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் வாங்கி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஆர்கானிக்காகவும் இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து வீட்லேயே வளர்த்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபுட் கொடுத்த மாதிரி, ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி கூட ஃபீல் ஆகுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொத்தா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கொத்தா நான் எடுத்து பார்த்தப்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஆர்னமெண்ட் ஃப்ரூட் கூட தான். இது பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக வேற இருக்குது. பார்த்தீங்களா, என் பையன் திரும்ப வந்து கேட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் அப்புறமா அந்த கொத்தா இருந்துச்சுல, அதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவன் பாட்டுக்கு வருவான், அவனை பறிச்சுப்பான், எடுத்து சாப்பிடுவான். அவன் பாட்டுக்கு இருந்தான். இந்த வாட்டி தாங்க அவன் என்ன டிஸ்டர்பே பண்ணல. பாருங்க எவ்வளவு கொத்தா கிடைச்சிருக்கு. எல்லா ஜாம்பக்காவையும் எடுத்து கூடைக்குள்ளே போட்டு பார்த்தா கூடையே நிறைஞ்சிச்சுங்க. கூடை ஃபுல்லாகவே இருந்துருச்சு. அதுலேருந்து கீழே விழுற அளவுக்கு நிறையவே கிடச்சிருக்கு. இதை நாங்கள் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுப்போங்க. இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு தாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.